அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய எல்லாருடைய ஒரு தேவைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பண தேவை தான். எல்லாத்துக்குமே இந்த பண தேவை அப்படிங்கிறது மட்டும் ஒரு பூர்த்தியாகாத ஒரு விஷயமாகவே இருக்கும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு பணவரவும், வீண் விரயமும் ஆகாம இருக்கணும்னா, நம்ம கூட எப்பொழுதுமே இந்த 2 பொருட்கள வைத்துக்கொள்ளணும். அதேபோல நம்முடைய வீட்லயுமே பச்சை கற்பூரத்தையும், ஏலக்காயும் நம்ம எவ்வாறு பயன்படுத்துகிறோமோ, அந்த அளவுக்கு நம்மளுடைய வீட்லயுமே பணவரவு சேர்ந்து கொண்டே இருக்கும். பெண்கள் கிச்சனில் கூட இந்த பச்சை கற்பூரம் ஏலக்காயை இப்படி பயன்படுத்தும் பொழுது அவர்களுக்கும் தாராளமாக அந்த பணப்புழக்கம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதான். அதனால் பச்சை கற்பூரம் ஏலக்காய் உங்கள் வீட்டில் இருந்தால் இந்த பதிவில் குறிப்பிட்டுள்ள மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் பயன்படுத்துங்க. அதற்கப்புறம் உங்களுக்கு தேவையான பணவரவு எப்பொழுதுமே கிடைத்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதான். ஏன்னா இந்த 2 பொருள்களுமே மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய, அது மட்டும் இல்லாமல் பணத்தினை ஈர்க்கக்கூடிய ஒரு அதிக சக்தி வாய்ந்த தெய்வீக அம்சம் உள்ள பொருட்களாகவே சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனால் இந்த பொருட்களை நம்ம எவ்வாறெல்லாம் பயன்படுத்தினா நமக்கு பணவரவு இருக்கும் அப்படிங்கிற ஆன்மீகம் சார்ந்த பலன்களை தான் இன்றைக்கு நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். முதல்ல நம்ம பச்சை கற்பூரத்தை பற்றி பார்ப்போம். அதற்கப்புறம் ஏலக்காயை பார்க்கலாம். நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வருகின்ற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொண்டு மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த பச்சை கற்பூரம் அப்படின்னாலே இதற்கு பலவாறான எண்ணற்ற இந்த நேர்மறை ஆற்றல்கள், தெய்வ சக்தி இப்படின்னு பலவாறானவற்றை தக்க வைத்திருக்கக்கூடிய ஒரு பொருளாக கருதப்படுகிறது. இந்த பச்சை கற்பூரத்தை நம்ம எந்த அளவுக்கு வீட்டில் நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோமோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய பண ஈர்ப்பு விதி, இந்த பண ஈர்க்கும் சக்தியானது இந்த பச்சை கற்பூரத்தின் மூலமாக நமக்கு அதிக அளவில் வந்து கொண்டு நம்ம கையில் பணப்புழக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா இப்போ திருப்பதி நம்ம எல்லாருக்குமே திருப்பதி ஏழுமலையான தரிசனம் செய்வதற்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு தடையாவது போயிருப்போம். அப்படி அந்த திருப்பதியில் எப்பொழுதுமே அந்த செல்வ கடாட்சம், தெய்வ அருள் அப்படிங்கிறது மிகுதியாக அங்கே இடத்துல நடமாடிக்கொண்டே இருப்பதற்கு காரணம் பார்த்திங்கன்னா இந்த பச்சை கற்பூரம் தான். ஏன்னா திருப்பதியில் நமக்கு வழங்கப்படுகின்ற அந்த பிரசாதம் லட்டுலேருந்து அங்கே பயன்படுத்துகிற எல்லா பொருளையுமே பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரமானது அடங்கியிருக்கும். அதான் அந்த இடத்துல நம்ம போனாலே நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு நல்ல செல்வ கடாட்சமானது கிடைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையும் அமையும். ஏன்னா அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா திருப்பதியில் அந்த பச்சை கற்பூரத்தை அதிக அளவில் பயன்படுத்துகிறார்கள். சாதாரண கற்பூரம் என்பது வேறு, அதை நாம் அன்றாடம் பயன்படுத்தும் பூஜைக்கான கற்பூரம். அதாவது பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்கும். இதற்கு வடிவமே கிடையாது. அப்படியே ஒவ்வொரு படிவமாக உடச்சி வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம சாதாரணமாக கோவிலில் இந்த பூஜை அறையிலலாம் பயன்படுத்துவதற்கு தூப ஆராதனை காட்டுவதற்கு பார்த்திங்கன்னா நான் வச்சுருக்க கற்பூரம் வேறு. பச்சை கற்பூரம் எப்பொழுதும் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி கண்ணாடி ஷேப்பில் அப்படியே ஒரு மாதிரி லேசாக இருக்கும். மனமும் நமக்கு நல்ல ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் பச்சை கற்பூரம் என்பது முற்றிலும் வேறு, பார்ப்பதற்கு பார்த்திங்கன்னா கல்பண்டு போலவே காணப்படும். இந்த பச்சை கற்பூரம் எண்ணற்ற சக்திகளை தனக்குள்ளே கொண்டுள்ளது. பச்சை கற்பூரம் நிகழ்த்தும் அதிசயங்களையும் அதை எவ்வாறு நம்ம பயன்படுத்துவதன் மூலம் பணவரவு வரும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை பார்த்திங்கன்னா நீங்கள் பணம் வைக்கும் இப்போ பீரோ இல்லைன்னா நீங்கள் பர்ஸு இல்லை கிச்சன்லேயே பார்த்திங்கன்னா நீங்கள் சேகரிப்பதற்கு பணத்தை ஏதாவது ஒரு இடத்துல வைப்பீங்க. இப்படி பணம் வைக்கிற இடத்துல எல்லாமே இந்த பச்சை கற்பூரத்தினுடைய வாசம் இருப்பது மென்மேலும் அந்த செல்வங்களை பெருக செய்வதற்கு இது ஒரு உதவிகரமாக இருக்கும். முற்றிலுமாக பார்த்திங்கன்னா இது அனுபவ ரீதியான ஒரு உண்மை. பெரிய தொழிலதிபர்கள், நகைக்கடை வைத்திருப்பவர்கள் இந்த பச்சை கற்பூரத்தை பார்த்திங்கன்னா தொடர்ந்து பயன்படுத்தி வருகின்றனர். பணம் அதிகம் புழங்கும் இடங்களில் எல்லாமே பச்சை கற்பூரம் இருந்தால் பணவரவை தடை செய்யும் கெட்ட அதிர்வலைகள் அங்கிருந்து நீங்கும் அப்படிங்கிறதான் மக்களின் ஒரு நம்பிக்கையாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இன்னொரு தடவை இதை யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே பார்த்தீங்கன்னா பலவாறான மாற்றங்கள் அதில் தோன்றும் அப்படிங்கிறதான். தொடர்ந்து யூஸ் பண்ணணும். ஒரு தடவை 2 தடவை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம விட்டுறக்கூடாது. தொடர்ந்து நம்ம யூஸ் பண்ணும் பொழுது தான் அந்த இடத்துல உள்ள கெட்ட அதிர்வலைகள் எல்லாமே நீங்கி நல்ல பணவரவு தரக்கூடிய அந்த நேர்மறையான ஆற்றல்கள் அந்த இடத்துல சூழ்ந்துவிடும். அதனால தான் தொடர்ந்து பணம் வைக்கும் இடங்கள் எல்லாமே பச்சை கற்பூரம் ஒரு சிறு துண்டு தான் வைக்க போகிறோம். அது பார்த்திங்கன்னா காற்றில் கரையும் தன்மை கொண்டது. அதனால் வச்சு நம்ம கொஞ்சம் ஒரு ஒரு நாள்லாம் பார்த்திங்கன்னா அந்த வைக்கிற ஷேப்புக்கேற்ப அது காற்றிலேயே கரைந்து விடும்.
அப்போ அது கரைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்ப வேறு ஒரு பச்சை கற்பூரத்தை வைக்க போகிறோம். சிம்பிளாக நம்ம இதைத்தான் செய்ய போகிறோம். இது நமக்கு பலவாறான நன்மைகளை கொடுக்கும் அப்படிங்கிறதான். பச்சை கற்பூரத்தை எப்பொழுதுமே மொத்தமாக வீட்டில் அல்லது தொழில் செய்யும் இடங்களில் வைத்திருக்கக்கூடாது. அதாவது மொத்தமாக அந்த வாங்குவோம் பார்த்திங்களா ஒரு பாக்கெட்டில், அதை கொண்டு போய் மொத்தமாக போய் நம்ம போட்டுறக்கூடாது. அதிலிருந்து ஒரு சிறு துண்டு அந்த பச்சை கற்பூரத்தை எடுத்து தண்ணீரில் போட்டு சிறிதளவு மஞ்சத்தூள் சேர்த்து வீட்டில் வரவேற்பறையில் அனைவருக்கும் தெரியும்படியும் வைத்து விடுங்க. இதனால் பார்த்திங்கன்னா இதனால் இன்னொரு பெனிஃபிட் பார்த்திங்கன்னா, வீட்டில் இந்த பொறாமை பார்வையோடு யாராவது வருவாங்க, நமக்கு வேண்டாதவர்கள் வந்தாலுமே நம்ம வீட்டை பார்த்து ஏதாவது பொறாமை குணத்தோடு மனதில் ஏதாவது தோன்றி அந்த எதிர்வினைகள் நம்மளை தாக்காமல் இருப்பதற்கு இந்த ஒரு விஷயம் நமக்கு நல்லபடியாக உதவும். ஒரு சிறிதளவு அந்த பச்சை கற்பூரத்தை எடுத்து தண்ணீரில் போட்டு மஞ்சத்தூளை அதில் சேர்த்து ஒரு கண்ணாடி பவுல்லையோ இல்லை எதுலையாவது உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பவுலில் அதை வச்சு அந்த இடத்துல வச்சுருங்க. ஏன்னா அங்கே இருக்கின்ற அந்த எதிர்வினைகளை பூராமே இது ஈர்த்து கொள்ளும் அப்படிங்கிறதான். அடுத்தவர்களின் பொறாமை கண்கள் வீட்டை தாக்குவதில் கண் திருஷ்டி நீங்க இது ஒரு சிறந்த பரிகாரமாகவே பார்க்கப்படுகிறது. அதே போல் நீங்கள் வெளியில் செல்கிறீங்க, ஆண்கள் பெண்கள் இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா கையில் ஹேண்ட்பேக்கு பர்ஸு அப்படின்னு வச்சுருப்பாங்க. எப்பொழுதுமே உங்கள் பர்ஸ்லேயும் இல்லைன்னா கைப்பை மாதிரி நீங்கள் வச்சுருந்தாலும் சரி, அதுலேயுமே ஒரு சிறிய துண்டு பச்சை கற்பூரத்தை வைத்திருப்பது பண சேர்க்கையை உங்களுக்கு உண்டு பண்ணும். பச்சை கற்பூரம் தெய்வீக மனம் வீசக்கூடியது. அவற்றில் இருக்கும் தெய்வ சக்தி பார்த்திங்கன்னா செல்வ செழிப்பு உண்டாகும் என்பது ஐதீகம். நீங்கள் பணம் வைக்கும் பெட்டி அல்லது பீரோவில் ஒரு சிறு துண்டு இந்த பச்சை கற்பூரத்தை பணத்தின் மீது போட்டு வைப்பது மென்மேலும் நமக்கு அதை பணத்தை நம்ம அந்த இடத்துல மென்மேலும் வைப்பதற்கு இது ஒரு ஈர்ப்பு சக்தியாக இருக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. பணவரவை அதிகரிக்க செய்யும் பச்சை கற்பூரம் உடலுக்கும் பார்த்திங்கன்னா நன்மை செய்யக்கூடியவை. இனிப்பு பதார்த்தங்கள் செய்யும் கடைகளிலையும் பார்த்திங்கன்னா லட்டு போன்ற இனிப்பு வகைகளுக்கும் சிறிதளவு இந்த பச்சை கற்பூரமானது சேர்த்து செய்யப்படுகிறது. நீங்கள் இப்போ கடவுளுக்கு நெய்வேத்தியமாக ஸ்வீட் எதாவது செய்கிறீங்கனாலும் அதில் சிறுதுண்டு இந்த பச்சை கற்பூரத்தை சேர்த்து வைங்க, அது மிகவும் நல்லது. பஞ்சபாத்திரத்தில் நீர் வைக்கிறீங்க, அதுலேயுமே ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரத்தை போட்டு துளசி இலையை போட்டு பூஜையெல்லாம் முடிஞ்ச பிறகு வீட்டில் உள்ள அனைவருமே அந்த தண்ணியை அருந்திக் கொள்வது மிகவும் சிறப்புக்குரியது. நம் வீட்டு பூஜையில் தயார் செய்யும் இந்த சர்க்கரை பொங்கல் ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரத்தையும் சேர்த்து செய்யலாம். பச்சை கற்பூரம் பார்த்திங்கன்னா சளி இருமல் போன்றவற்றையுமே முற்றிலுமாக நீக்கும் தன்மை கொண்டது. இருப்பினும் அதை பயன்படுத்தும் அளவு என்பது மிக மிக குறைந்த அளவில் இருப்பது தான் நல்லது. எப்படி நம்ம உப்பு பயன்படுத்துகிறோம், உப்பு அளவுக்கு மீறினா அது ஒரு நஞ்சு மாதிரி தான். அது மாதிரி மஞ்சள் சேர்க்குறோம் உணவில், எல்லாத்தையுமே ஒரு லிமிட்டோடு சேர்க்கிற மாதிரி இந்த பச்சை கற்பூரத்தையும் சாப்பிட்ற இந்த ஸ்வீட்டு உணவுப் பொருட்களில் கொஞ்சமாக சேர்த்து சாப்பிடுவது நமக்கு நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும். பச்சை கற்பூரம் சிறிதளவு தேங்காய் எண்ணெயிலையும் கலந்து தலைக்கு தடவினால் பொடுகு தொல்லை அப்படிங்கிறதும் உங்களுக்கு நீங்கும். இவ்வளோ பெனிஃபிட்ஸ் ஆன்மீகத்திலேருந்து நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்து வர பச்சை கற்பூரம் பார்த்திங்கன்னா பலவாறான விஷயங்களில் நமக்கு பயன்படுகிறது. அதனால் இதுவரை நமக்கு தெரியாமல் இருந்திருப்போம், அதை முறைப்படி யூஸ் பண்ண தெரியாமல் இருந்திருப்போம். இப்படி பலவாறான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ தான் தெரியும். அதனால் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணது உங்களுக்கு இன்னும் மென்மேலும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக அந்த பூஜை அறையிலையும் பார்த்திங்கன்னா ஒரு சிறு செம்பு அல்லது பித்தளை கிண்ணத்தில் 4 துண்டு இந்த பச்சை கற்பூரத்தை எப்போதுமே வைத்திருப்பது லக்ஷ்மி கடாசத்தை உண்டு பண்ணும் அப்படிங்கிறது. முதல் மாதம் சம்பளம் வாங்குபவர்கள் பார்த்திங்கன்னா அல்லது மாதம் நீங்கள் சம்பளம் வாங்கும் பொழுதும் கூட பூஜை அறையில் இருக்கும் இந்த பச்சை கற்பூரத்தின் மீது அந்த பணத்தை வைத்து அதன் பின்பு எடுத்து செலவு செய்தால் பணம் தடையின்றி வந்து கொண்டே இருக்கும். அந்த பணமானது வீண் விரயமாகாது. அதாவது வேஸ்ட்டாக போய் எதுலேயும் நம்ம செலவழிப்பாமல் இருப்பதற்கு இது ஒரு வழிவகை செய்யும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான ஒரு உண்மை. வீட்டில் அந்த பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பொழுதுமே காற்றில் கரையக்கூடிய தன்மை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். நீங்கள் கரைய ஒவ்வொன்றா பூஜை அறையில் வைப்பது அந்த வீடு முழுவதுக்குமே இந்த பாசிட்டிவ் எனர்ஜியை அது பரவ செய்யும். அப்போ நம்ம சிந்தனையும் செயல்களும் எப்பொழுதும் நல்லபடியாக இருப்பதற்கு இது உதவி செய்யும். எப்பொழுதும் அந்த நெகட்டிவ் தாட்ஸு நெகட்டிவ் எனர்ஜி இவ்வாறான விஷயங்கள் நம்மளை தாக்காமல் இருப்பதற்கு இந்த ஒரு பச்சை கற்பூரம் நமக்கு மிகுந்த பயனுள்ளதாகவே கருதப்படுகிறது. வியாபாரம் தொழில் செய்யும் ஸ்தலங்களிலேயும் கல்லாப்பட்டியில் கொஞ்சமாக இந்த பச்சை கற்பூரத்தை போட்டு வைத்தால் லாபமும் பன்மடங்கு பெருகும்.
ஒரு சில விஷயங்களை நம்ம கற்பனைக்கு எட்டாத சக்திகள் கொண்டிருக்கும். அது போன்ற ஒரு சக்தி தான் இந்த பச்சை கற்பூரத்தில் நிறைந்துள்ளது. அதனால் நீங்களும் ஒரு முறை பச்சை கற்பூரத்தை இந்த முறைகளில் பயன்படுத்தி பார்த்து பலனடையலாம் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. கட்டாயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ளே ஏற்படுத்தும் பொழுது தான் அதன் மூலியமாக உங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இதுவரையும் நம்ம யூஸ் பண்ணாமல் இருந்திருப்போம். இதுக்கப்புறம் ஒரு சேஞ்சுக்கு யூஸ் பண்ணி பார்த்தா தான் அதனுடைய முக்கியத்துவம் நமக்கு புரிய வரும். ஏன்னா யாரும் சும்மா அந்த பச்சை கற்பூரத்தில் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோமே, இதெல்லாம் பார்த்திங்கன்னா சும்மா கிடையாது. எல்லாமே அனுபவ ரீதியாக உணர்ந்ததன் காரணமாக தான். நம்ம வந்து எந்த ஒரு ஆன்மீகம் சார்ந்த காரியமாக இருந்தாலும் நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாமே அனுபவ ரீதியாக நமக்கு கூறிவிட்டு போன ஒரு குறிப்புகள் தான். ஏன்னா யாரும் சும்மா சொல்லலை. அதை நம்ம அனுபவ ரீதியாக உணரும் பொழுது நமக்கும் புரிய வரும், ஆமாம் அப்படின்ட்டு. அதனால் கட்டாயம் அனைவருமே அவரவர் வீட்டில் இந்த பச்சை கற்பூர பயன்பாட்டை இன்றிலிருந்து இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் எல்லோருமே இன்றிலிருந்து இவ்வாறான இடங்களில் வைத்து பயன்படுத்தி பாருங்கள். பணவரவிற்கு பஞ்சமே இருக்காது அப்படிங்கிறதான் நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்கின்றது. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏலக்காய். ஏலக்காய்க்கு பணத்தை ஈர்க்கும் தன்மை அதிகம் உண்டு. பச்சை கற்பூரத்திற்கு எப்படி அதனுடைய தன்மைகளை நம்ம ஏற்கனவே பதிவிட்டிருப்போம். அந்த தன்மைகளை புரிந்தவங்களுக்கு ஏலக்காயும் புரிய வரும். இதற்கு சமமாக தான் பார்த்தீங்கன்னா ஏலக்காயும் பார்க்கப்படுகிறது. இந்த ஏலக்காய் நாம் சில முறைகளில் பயன்படுத்தும் போது நம் வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பண கஷ்டத்திலிருந்து நம்ம அந்த செல்வ கடாட்சத்தை பெருக செய்த அளவிற்கு இந்த ஏலக்காய் நமக்கு இந்த தனி மகத்துவத்தை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஏன்னா அந்த அளவிற்கு பார்த்தீங்கன்னா ஏலக்காய்க்கு அவ்வளோ விதமான அந்த சக்தியானது இருக்கத்தான் செய்யுது. அதை நம்ம பயன்படுத்துகிற வகையில் பயன்படுத்தும் பொழுது அதனுடைய பலனானது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான். இந்த ஒரு விஷயத்தை செய்வதற்கு பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் ஏலக்காய் இருந்தாலும் சரி, அது நல்லா இருக்கான்னு பாருங்கள். இல்லைனா தரமான ஏலக்காய்களை கடைகளில் போய் வாங்கி கொள்ளுங்கள். இதை மாலையாக தொடுத்து கொள்ளுங்கள். இதை போய் குபேரர், மகாலட்சுமி தாயார், பெருமாள் இவர்களில் யாருடைய ஆலயம் உங்கள் வீட்டில் அருகில் இருக்கிறதோ அங்கு சென்று அவர்களை பூஜை செய்து, எந்த கடவுள் இருக்காங்களோ, மகாலட்சுமியோ இல்லை குபேரரோ இல்லை பெருமாளோ யார் இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டுக்கு அருகில் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச பக்கத்தில் இருக்கின்ற கோவில்களுக்கு சென்று இந்த முறையை பூஜை செய்து பார்த்தீங்கன்னா அந்த தெய்வத்துடைய கழுத்தில் மாலையாக போட வைத்து பூஜை செய்ததற்கப்புறம் அதை திரும்ப கழட்டி அப்படியே பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டிற்கு கொண்டு வர வேண்டும். நீங்கள் பணம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயம் வைக்கும் இடமாக இருந்தாலும் சரி, பணம் வைக்கும் பீரோ, தொழில் செய்வராக இருந்தால் கல்லாப்பெட்டி, மணி பர்ஸு போன்றவற்றில் பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டு வைத்து கொள்ளலாம். அல்லது உங்கள் வீட்டு பூஜை அறையில் இந்த மாலையை அப்படியே மாற்றி வைத்து விட்டால் வீட்டில் பணத்தடை நீங்குவதுடன் தெய்வ ஆகர்ஷணம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். அதாவது தெய்வ ஆகர்ஷணம் அப்படின்னா தெய்வத்தினுடைய அந்த இறை சக்தி அப்படிங்கிறது உங்கள் வீட்டில் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். எந்த ஒரு வீட்டில் தெய்வ ஆகர்ஷணம் மிகுதியாக இருக்குதோ அந்த ஒரு வீட்டில் தன ஆகர்ஷணமும் நமக்கு மிகுதியாக வரும் அப்படிங்கிறது தான். நம்ம சாதாரணமாக பார்த்திங்கன்னா ஏலக்காவை பயன்படுத்துவோம். அதாவது வீட்டில் ஒவ்வொரு இடத்துலையுமே வைத்து அதை நம்ம பயன்படுத்துவோம். ஆனால் இப்படி நம்ம செய்துவிட்டு கோவிலில் போய் இறைவன் அந்த செல்வத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய அந்த கடவுள்களிடம் நம்ம இந்த ஏலக்காய் வைத்து அர்ச்சனை செய்துவிட்டு வாங்கிவிட்டு வந்து அதற்கப்புறம் பயன்படுத்தும் பொழுது அதில் இன்னும் ஒரு தெய்வ சக்தி அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறது தான். அதற்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அந்த கூடுதல் பணத்தேவை, பணத்தடைகள் நீங்குவதற்கான அந்த ஒரு பலன்கள் விரைவில் கிடைப்பதற்கு இது ஒரு நல்ல வழிவகை செய்யும் அப்படிங்கிறதெல்லாம் நிதர்சனமான உண்மை. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏலக்காய் பார்த்திங்கன்னா நகை பெட்டியில் போட்டு விட்டால் நகை சேர்வதற்கான வாய்ப்பும் பெருகும். நகை அடமானத்திற்கும் செல்லாமல் இருக்கும். ஏலக்காய் நல்ல ஒரு தெய்வீக ஆற்றலும் பணத்தை ஈர்க்கக்கூடிய ஆகர்ஷண சக்தியும் உண்டு. அது மட்டுமின்றி இது பெருமாள், குபேரர், லக்ஷ்மி தாயார் ஆகியோரின் உரிய பொருளாகவும் பார்க்கப்படுகிறது. இவர்களுக்கும் பிடித்த பொருளாக பார்த்திங்கன்னா அந்த ஏலக்காய் இருக்குது. இது இருக்கும் இடத்துல அந்த பணமானது நிறைவாக இருக்கும். கட்டாயம் இந்த ஒரு முறையை நீங்கள் செய்துவிட்டு அதற்கப்புறம் நீங்கள் பணம் வைக்கின்ற அந்த இடத்துல எல்லாமே இந்த ஏலக்காயை கொண்டு போய் வைங்க. உங்களுக்கான அந்த பணத்தேவையை இந்த ஏலக்காய் கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. அது மட்டும் இல்லாமல் எதுவும் வீண் விரயம் செய்ய போகிறீங்கனாலும் அந்த இடத்துல உங்களை சுதாரிக்க செய்து
அந்த வீண் விரயத்திலிருந்து தடுக்கவும் இது வழிவகை செய்யும். இந்த ஏலக்காயை நம்ம இப்படி பயன்படுத்துறதுனால மட்டும் பணவரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும். உழைப்பிற்கேற்ற ஊதியமும் நமக்கு கிடைப்பதுடன் வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அதே நேரத்தில் வீண் விரயங்கள் வராமல் பணம் எப்பொழுதும் உங்கள் கையில் ஜாக்கிரதையாக பத்திரமாக இருக்கும் அப்படிங்கிறது. இந்த பரிகார முறையில் பார்த்தீங்கன்னா முழு நம்பிக்கையோடு ஒரு முறை நீங்கள் செய்து பார்த்தாலே அதனுடைய பலன் உங்களுக்கு பல மடங்கு வந்து சேரும் அப்படிங்கிறது தான். நீங்கள் எது செய்தாலுமே சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, நீங்கள் முதல்ல நம்பிக்கையோடு செய்யும் பொழுது தான் அந்த பரிகாரத்திற்கே அது ஒரு சக்தியை கொடுக்கும். அதற்கப்புறம் தான் மற்றது எல்லாமே. நம்பிக்கை ஒன்று தான் முதல் தொடக்கத்தில் உங்களுக்கு வெற்றியை தரும். அதற்கப்புறம் தான் மற்ற எல்லா விஷயமும். அதனால் எது செய்வதாக இருந்தாலும் முதல்ல நம்பிக்கையோடு செய்யுங்க. எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யும் பொழுது இறைவனோடு அந்த முழு நம்பிக்கையோடு எனக்கு எல்லா பிரச்சனையும் இறைவன் சரி பண்ணிடுவார் அப்படிங்கிற மாதிரியான மனநிலையில் போகணும். பண்ணுவாரா மாட்டாரா அப்படிங்கிற ஒரு டவுட்லேயே நம்ம போனோம்னா அது நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். அவ்வளோதான், அவர்கிட்ட வந்துட்டோம், எல்லாம் முடிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு நீங்கள் சென்றாலே அனைத்தும் உங்களுக்கு சரியாகிவிடும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இந்த பரிகாரம் செய்யும் நாளில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கும் பூஜை அறையில் மகாலட்சுமியினுடைய புகைப்படத்திலேயோ இல்லை அவர்களுடைய விக்கிரகத்திலேயோ பாதத்தில் 3 ஏலக்காய் வைத்து விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும். பின்னர் ஒரு சிறிய சிகப்பு நிற துணியில் இந்த 3 ஏலக்காயை வைத்து முடிச்சு போட்டு விட வேண்டும். இதையடுத்து உங்களது வலது கையில் அந்த துணியை வைத்து உங்கள் பிரச்சனையை சொல்லி அது சரியாக வேண்டுமென்று வேண்டிக் கொண்டு உங்கள் கையில் இருக்கும் ஏலக்காயை பார்த்தீங்கன்னா உங்கள் தலையில் 27 முறை நம்ம சுற்ற வேண்டும். அதே போல் பார்த்தீங்கன்னா வலது கை இடது கை இரண்டிலையுமே வைத்து செய்ய வேண்டும். நம்மளுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலுமே நம்ம இந்த வழிபாடு முறையை செய்யும் பொழுது அது நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கொண்டே நம்ம இது செய்வது சிறப்பு வாய்ந்தது. அது அப்படியே சரியாகும். ஏன்னா ஏலக்காய் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே அது இறைத்தன்மை உடையதாகவும் நேர்மறை ஆற்றலை இழுக்கக்கூடியதாகவும் இருக்கும். அப்போ நம்ம இந்த பரிகார முறையை செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா அது நமக்கு நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும். அதற்கப்புறம் நம்ம சுற்றி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவற்றை எடுத்து அந்த துணியை வீட்டின் பூஜை அறையில் அப்படியே நம்ம வைத்து விடுங்கள். அதன் பின்னர் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி தேவியை மனதார நினைத்து ஏதாவது ஒரு லக்ஷ்மி மந்திரத்தை சொல்ல வேண்டும். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரித்தாலே அதுவும் சிறப்பு வாய்ந்தது தான். ஓம் மகாதேவியேச வித்மகே வீரசக்தியேச தீமகே தன்னோ வீரலட்சுமி பிரசோதயா. இந்த மந்திரத்தை நம்ம இந்த வழிபாட்டு முறையை மேற்கொண்டதுக்கப்புறம், அதாவது நம்ம 27 முறை பார்த்திங்கன்னா நம்ம தலையை சுற்றி ஏலக்காய் வைத்திருக்கின்ற அந்த துணியை பார்த்திங்கன்னா நம்ம சுற்றி நம்மளுடைய கோரிக்கையானதை நிறைவேற்றுவதற்கு நம்ம மகாலட்சுமி தாயாரிடம் பார்த்திங்கன்னா நம்ம முன் உட்கார்ந்து நம்ம சொல்லுவோம். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏதாவது மந்திரத்தை நம்ம கூறுவது சிறப்பு. உங்களுக்கே தெரிஞ்சாலும் சரி, இல்லை அந்த ஸ்க்ரீனில் தெரியுத மந்திரத்தை கூறினாலும் சரி. என்னால் இந்த மந்திரத்தை கூற முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஓம் மகாலட்சுமி தேவியே போற்றி அப்படிங்கிற அவருடைய அந்த திருநாமத்தையே கூறுவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது தான். உங்களால் அந்த மந்திரம் தெரியும், என்னால் கூற முடிஞ்சால் இந்த மந்திரத்தை கூறுவதும் நல்லது. இதை பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை என்று நீங்கள் செய்து விட்டதுக்கப்புறம் 27 நாட்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஏலக்காய் அப்படியே உங்கள் பூஜை அறையில் இருக்கணும். அதை அப்படியே விட்டுருங்க. 27 நாட்களுக்கு பின் அந்த ஏலக்காயை எடுத்து உங்கள் வீட்டில் இருக்கும் செடியில் நீங்கள் போட்டு விட வேண்டும். உங்கள் வீட்டில் நீங்கள் செடி வளர்த்தாலும் சரி, இல்லை தோட்டம் இந்த மாதிரி எது வைத்திருந்தாலுமே அந்த இடத்துல போட்டு விடுவது சிறப்பு. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பரிகாரத்தை முழுவதுமாக செய்து முடித்தாலும் அதை நமக்கு நிறைவேறனாலும் எதுலையாவது நம்ம மிஸ்டேக் விட்டுருப்போம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இதை நம்ம தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தாலுமே இதற்கான பலனானது நமக்கு கிடைக்கத்தான் செய்யும். இவ்வாறு நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் நிம்மதியும் சந்தோஷமும் 27 நாட்களில் நிறைந்திருப்பதை நீங்கள் காணலாம். மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்து எல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பரிகாரத்தை அப்படியே விட்டுவிடாமல் நீங்கள் நினைத்தது நடக்கும் வரை தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும். குறிப்பாக நீங்கள் செய்யும் பரிகாரத்தை முழு மனதோடு நம்பிக்கையுடனும் செய்தால் மட்டுமே அதற்கான பலன்களும் நிச்சயமாக கிடைக்கும். எல்லாத்திற்குமே அப்படி தான். பரிகாரமாக இருந்தாலும் வழிபாடாக இருந்தாலும் நம்ம வேலை செய்தாலும் சரி, இல்லை எந்த இடத்திற்கு சென்றாலுமே அதில் ஒரு முழு ஈடுபாடோட நம்பிக்கையோடு போனால் மட்டும்தான் அதில் நமக்கு ஒரு வெற்றியும் போய் சேருவதற்கான எண்ணமும் தோன்றும்.
எதுவுமே இல்லாமல் நிம்மதி இல்லை, நம்பிக்கை இல்லாமையே நம்ம முயற்சி செய்யும்போது அதில் நமக்கு தோல்வி தான் கிடைக்கும். அதனால் ஒவ்வொரு பரிகாரத்தை செய்யும்பொழுது பார்த்திங்கன்னா அதை செய்யும் பொழுதே எனக்கானது முடிந்து விட்டது, என் பிரச்சனைகள்லாம் முடிஞ்சிடும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையிலே நீங்கள் பண்ணுங்கள். அது கட்டாயம் நமக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா ஏலக்காய் பார்த்திங்கன்னா மருத்துவ குணமுள்ள ஒரு பொருளாகவே பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் நம்ம பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணுவதும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அந்த வாசனையே நமக்கு மகாலட்சுமி கடாசத்தை நம்மளுடைய வீட்டில் கொண்டு வரும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. தாயார் மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்த ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் ஏலக்காய். இது நறுமண பொருட்களில் ஒன்றாகவும் இருக்கின்றது. மகாலட்சுமி வசிக்கும் இடங்களில் எல்லாம் இந்த ஒரு வசீகர பொருள் இருந்தால் பேரதிர்ஷ்டம் ஏற்படும் என்று நம்பப்படுகிறது. இந்த ஏலக்காய் எல்லாம் பார்த்திங்கன்னா மாலையாக கட்டி மகாலட்சுமி தேவிக்கு சாற்றி வழிபட்டு வந்தாலும் நமக்கு செல்வம் சேரும் என்கிற நம்பிக்கை உண்டு. ஏலக்காயை நம்ம சமையலுக்கு பயன்படுத்தினாலும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் இதை பெருமளவு பயன்படுத்தும் பொழுது அதிக நன்மைகளை ஏற்படுத்துகிறது. குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் நம்ம செய்கின்ற இந்த பூஜை முறைகள் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. வீட்டு பூஜை அறையில் உள்ள மகாலட்சுமி சிலை அல்லது படத்திற்கு ஏலக்காய் மாலை சாத்தி ஏலக்காய் தீர்த்தம் வைத்து வழிபட்டால் நம்மளுடைய குடும்ப பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதுவும் சரியாகி நமக்கு வேண்டிய செல்வ வளமும் நம்மிடம் வந்து சேரும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். ஏன்னா அந்தளவிற்கு பார்த்திங்கன்னா ஏலக்காய்க்கு மகாலட்சுமியின் வாசம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. அதனால் பணத்தினுடைய அந்த சக்தியை ஈர்க்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டுள்ளது. 9 ஏலக்காயை ஒரு நூலில் கோர்த்து உங்களுடைய வலது கையில் கட்டி கொண்டால் உங்களை பிடித்த தரித்திரம் பீடை எல்லாம் ஒளியும், துரதிர்ஷ்டம் நீங்கி அதிர்ஷ்டம் வர துவங்கும். அதே போல் ஏலக்காயை நன்கு பொடித்து இடித்து ஒரு பாலித்தீன் கவரில் சிறிய அளவில் கட்டி மணிப்பர்சில் வைத்து கொள்ளவும். அது பேப்பரில் கூட நம்ம மடித்து வைத்து கொள்ளலாம். இதனால் பார்த்திங்கன்னா பணம் வீண் விரயமாகாமல் உங்களிடம் தொடர்ந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பது நம்பிக்கை. மாற்றங்கள் கட்டாயம் நிகழும். நல்ல கருத்தோடு நல்ல சிந்தனையோடு இந்த விஷயங்களை கையாளுங்கள். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.